கூட்டிட்டு வர சொல்லியிருந்தீங்க. அப்படியா? வணக்கம் மேடம், நான் தமிழ். மம்மி கார்த்திகோட அண்ணன். சிட் டவுன். சல்லக்கா கொடுங்க. இந்தங்கம்மா. மாமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூடா ஏலக்காட்டி கொடுங்கம்மா. எங்க ஃபேமிலி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே. இல்ல மேடம், இப்பதான் கேள்விப்படுறேன். நான் சந்திரகலா, விஆர்எஸ் வாங்கின டெப்டி கலெக்டர். எங்க ஃபேமிலி ரொம்ப பாரம்பரியமான ஃபேமிலி. நான் ஒரு சிங்கிள் மதரா இவளையும் இவ அண்ணனையும் சரியா வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். மொத்த ப்ராப்பர்ட்டியும் கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். அண்ணா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குண்ணா. தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துலயும் நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எதையும் சாதிச்சு காட்ட முடியும். அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸா நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இந்த செல்வாக்கெல்லாம் சாதாரணமா வந்ததில்ல. எங்க அப்பா தாத்தா முப்பாட்டன் காலத்துல இருந்து வழி வழியா வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க நேத்து வந்த புது பணக்காரங்க. இருந்தாலும் உங்க கூட சம்பந்தம் வைக்கலான்னு நான் இறங்கி வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? என் பொண்ணு கார்த்தி மேல ஆசைப்பட்டுட்டா. தட்ஸ் ஆல். என் பொண்ணு ஆசைப்பட்ட எதையும் நான் இதுவரைக்கும் செய்யாம இருந்தது கிடையாது. எனக்கு வசுந்தராவோட ஆசை ரொம்ப முக்கியம். புரியுதா? ப்ளீஸ் மாமா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க வீட்ல கன்சல்ட் பண்ணிட்டு கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு இமீடியட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் ஜாதக ரீதியா என் பொண்ணுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடந்தாகணும். சரியா? கார்த்திக் கொஞ்சம் கிளம்சியா இருப்பாரு. இந்த வழவழா குழக்குழான்னு. நீங்க தான் உங்க வீட்டில் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் கார்த்திக் சொன்னாரு. அதனால தான் உங்களை வர சொன்னேன். இது பாருங்க, எனக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கணும். ஸோ சீக்கிரமா வீட்டில் பேசி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு கல்யாணம்னு சொன்னா கூட அதை கிராண்டா நடத்தி காட்டுற அளவுக்கு என்கிட்ட செல்வாக்கு இருக்கு. ஸோ என்னோட கன்வீனியன்ட் பத்தி கவலைப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? வசுந்தரா, will you manage them? Sure ma, I'll take care. So நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீங்க கடகடன்னு ஏற்பாடு பண்ணிடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க டீ சாப்பிட்டு கிளம்புங்க. மேடம் ஒரு நிமிஷம். நீங்க பேசுறதுல பேசிட்டீங்க. நான் எங்க தரப்புல இருக்கிற விவரத்தை சொல்ல வேணாமா? இருடா, பேசத்தானே கூப்பிட்டு வந்தா, பேச விடுறா. பேசு.
நீங்க சொல்றது கரெக்டு தான். நீங்க பாரம்பரியம்னு சொன்னது பரம்பரை பணக்காரங்கன்னு நினைக்கிறேன். நாங்க சமீபத்தில் முன்னுக்கு வந்தோம். ஆரம்பத்தில் ஒண்டி கொடுத்தின வீட்டில் வாடகைக்கு தான் இருந்தோம். கரெக்டு தான். நீங்க டெப்யூட்டி கலெக்டராக இருந்து விஆர்எஸ் வாங்கினவங்க. உங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. ஆனால் எங்கள் அம்மா வெறும் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. படிப்பு வரலன்னா படிப்பு நிறுத்தல, படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் தான் படிப்பு நிறுத்திட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இவனுக்கு ஈக்குவலாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பேசுவாங்க, உங்களுக்கு ஈக்குவலாக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன்னா அவங்க புத்திசாலி. அவங்க பிறக்கும் போது பணக்காரங்களாம் பிறக்கல, அறிவாளியாக பிறந்திருக்காங்க. எல்லாத்தையும் தேடி தேடி கற்றுக்கிட்டாங்க. செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் செல்வம்னு வளர்ந்தவங்க. முக்கியமாக மற்றவங்களை எப்படி சமமாக மதிக்கணுன்றது எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் ஏதோ சொல்லுவாங்களே, என்னடா? ஈக்குவாலிட்டின்னு. ஈக்குவாலிட்டி. எங்கள் அப்பாவுக்கு தோள் கொடுத்து எங்கள் இண்டஸ்ட்ரி முன்னுக்கு கொண்டு வந்தது எங்கள் அம்மா தான். உழைப்போனா எங்களோட தான் இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மூளையே எங்கள் அம்மாவோட தான். இன்றைக்கும் எங்கள் பிஸ்னஸ் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும்னா அது எங்கள் அம்மா எடுக்கிற முடிவு தான். வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? உங்க பெருமையை பேசதான் என்ன நிக்க வச்சிங்களா? நீங்கள் பரம்பரை பணக்காரங்க. உங்கள் அப்பா தாத்தா சம்பாரிச்சு வச்ச சொத்து எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா அப்படி இல்லைங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு முன்னுக்கு வந்தவங்க. அதனால் அதில் எங்களுக்கு கொஞ்சம் பெருமை ஜாஸ்திங்க. உங்களோட அந்தஸ்துக்கு நாங்கள் சமமாக இல்லைனா கூட உங்கள் பொண்ணோட ஆசைக்காக இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதிச்சிருக்கீங்க. சந்தோஷம். ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய சம்மதம் இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எங்கள் அம்மா சரின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணமே நடக்கும். சோ போய் சொல்லுங்க, பேசுங்க, இந்த கல்யாணத்தை உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக நடந்துடாது. அதை தான் சொல்ல வரேன். கம் டு த பாயிண்ட். எங்கள் அம்மாகிட்ட நாங்கள் அவ்வளோ ஈஸியெல்லாம் போய் பேசிட மாட்டோங்க. அவங்களுக்கு முதல்ல காதல்னாலே பிடிக்காது. இந்த விஷயத்த நான் சாமர்த்தியமாக வேறு ஏதாவது வகையில் தான் அவங்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்க நிறுத்தி நிதானமாக யோசிச்சு தான் முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு அவங்களுக்கு சரின்னு பட்டுனா தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிப்பாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஐ அம் வெரி பிஸி. ஏங்க, உங்கள் பொண்ணு கல்யாணத்தை விட உங்களுக்கு பிஸியான வேலை இருக்குது. உங்கள் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா சம்மதிக்கணும்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க. எனக்கும் நிறைய வேலை இருக்குதுங்க. நான் வரேன். கார்த்தி வா. நான் வரேன் மேம். கார்த்திக், அண்ணா 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 ஒரு நிமிஷம். ப்ளீஸ். தேங்க்யூ அண்ணா. அம்மா, எப்ப வருவீங்க, எப்ப கார் சத்தம் கேக்குன்னு ரொம்ப நேரமா ஆர்வமா தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல விஷயம் தானே. பொண்ணு அமைஞ்சிருச்சா? பாயசம் வச்சிருட்டுமா? என்னாச்சுமா? பொண்ணு பிடிக்கலையா? லட்சணமா இல்லையா? பொண்ணெல்லாம் நல்ல லட்சணமா தான் இருந்தா. அப்புறம் என்னங்கய்யா, நீங்க எதிர்பார்த்த படிப்பு எதுவும் இல்லையா? பெரிய இடமா இல்லையா? நல்லா படிச்சிருக்கா. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய இடமா தான் இருந்துச்சு. அதுல எல்லாம் எந்த குறையும் இல்ல. நம்ம தமிழனாவ அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சா? எவடி என் பையனை வேணான்னு சொல்றவ? நான் தான் பொண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்புறம் தகவல் சொல்றேன்னு மழுப்பிட்டு வந்துட்டேன். நல்ல பொண்ணுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏமா வேணான்னு முடிவு பண்ணீங்க? அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, வசதி இருக்கு.
ஆனா குணம் வேண்டாமா? நம்ம வீட்டுக்கு குணம் இல்லைன்னா ஒத்து வராதுமா. அதான் அது ஒண்ணுதான் மனசுக்கு உறுத்தலா இருக்கு. சரி, அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கலான்னு முடிவு பண்ணி இவர்கிட்ட சொன்னேன். அதே ஏரியாவிலே என் ஃப்ரெண்டு சிவராமன் ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட சொல்லி பொண்ணை பத்தி விசாரிக்க சொன்னேன். பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நானே சொல்றேன்னு புட்டு புட்டு வச்சுட்டான். குணத்துல என்னமா தப்பு இருந்துச்சு? அத பத்தி நம்ம பேச வேணாமேடி. பாவம், என்ன குணமோ என்னமோ, எங்கேயாவது நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம். நம்ம குடும்பத்துக்கு அவ வேண்டாம், அவ்வளவுதான். அதுவும் பெரியவன் ரொம்ப அப்பாவி, அவன் ரொம்ப அமைதியானவன். அவனுக்கெல்லாம் இந்த பொண்ணு வந்தா தாங்க மாட்டான். அது என்னமோ வாஸ்தவம் தானம்மா. நம்ம தமிழனாக்கு 24 கேரட் என்ன, 34 கேரட்ல புடம் போட்ட தங்கத்தை தான் பார்க்கணும். மனசுல குறை இருந்தா வேண்டவே வேண்டாம். ஹாய் மம்மி டாடி, அப்புறம் என்ன போன காரியம் சக்சஸ் தானே? போறப்பவே எங்க போறீங்கன்னு கேட்டா விளங்கிடும். நான் எங்க போறீங்கன்னு கேட்கவே இல்லையே, எதுக்கு போறீங்கன்னு தானே கேட்டேன். அப்பா நீங்களே சொல்லுங்க, இந்த பொண்ணு வீணா என் மேல பழி போடுது. அப்படியே பழிய போட்டாலும் இவர் கடல்ல போய் குதிச்சிருவாரு. இப்ப என்னதுக்கு இந்த பேச்சு? ஃபேக்டரியில போய் வேலை பார்க்காம எதுக்கு ஊரை சுத்துறீங்க? இப்படி ஊரை சுத்தவா சம்பளம் தராங்க? இங்க பாரு குஞ்சலாம்பா, வளர்ந்து பேசணும். ஃபேக்டரிக்கு வேணா இவர் சட்டப்படி ஓனரா இருக்கலாம், ஆனா நாங்க சட்டத்துக்கும் மேல, அத புரிஞ்சுக்கோ. எங்க சுத்தினாலும் ரிமோட் கண்ட்ரோல்ல ஃபேக்டரியை சுத்த விடுவோம், தெரியும்ல? ஏன்டா அவகிட்ட போய் இப்ப நான் கேக்குறேன், எதுக்கா இப்ப இங்க வந்த? அப்படி மரியாதையா கேளுங்க. நீங்க என்ன பண்றீங்க? சட்டுன்னு கிளம்பி பட்டுன்னு வாங்க போலாம். ஏய், இப்பதான் வெளியில போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள எங்கடா கூப்பிடுற? அது ஃபேக்டரிக்கு நம்ம சின்ன முதலாளி பெரிய முதலாளி கையோட கூட்டு வர சொன்னாரு, அதுக்கு தான் வந்தேன். யார் சின்ன முதலாளி? கார்த்தி தம்பி. ஐயோ குஜால், கார்த்தி குட்டி முதலாளி, தமிழ் தான் சின்ன முதலாளி. இது கூட தெரியாத உனக்கு? அப்பா என்னப்பா மச நின்னுக்கிட்டு, சட்டு புட்டு ரெடி ஆயிட்டு வாங்க போலாம். டேய், தமிழ் எதுக்குடா அப்பாவை கூப்பிடணும்? தாயக்கட்டை விளையாடுறதுக்கு. ஏமா முக்கியமான விஷயம் இல்லாம தமிழ் அப்பாவை கூப்பிடுவானா? அதான் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேக்குறேன். மிஷின்ல ஒரு பெரிய ஃபால்ட், அதை ரிப்பேர் பண்ணா அப்பா வந்து ஐடியா கொடுக்கணுமா, அதுக்கு தான் கூப்பிடுறான். அம்மா, இது சரியில்லாத மாதிரி தெரியுதுமா. ஏதோ சம்திங் ராங். ஆமா, நான் அப்பாவை கடத்தி கொண்டு போய் 50 கோடி ரூபாய் பணம் கேட்க போறேன். பெரிய துப்பறி வாளி. மிஷின் ரிப்பேர்னா மெக்கானிக் இருக்கான், அதுக்கு அவர் எதுக்கு வரணும்? அது சாதாரண மிஷின் இல்லம்மா, பழைய மிஷின். அப்பா வந்து தான் மெக்கானிக்கு ஐடியா கொடுக்கணும். பழைய மிஷின் தான் நம்ம முதல்ல வாங்கணுமே, அந்த மிஷினா? அந்த மிஷின் தான், அந்த பழைய மிஷின். முதல்ல வாங்குனீங்களே அதே மிஷின் தான். ராசியான மிஷின்ல அத வேற மெக்கானிக் கை வைக்க விடலாமா? நீங்களே கேளுங்கம்மா. அச்சச்சோ, அந்த மிஷினா? இவரே கூட்டிட்டு போடா. சோம்பல் படாதீங்க, டக்குன்னு போயிட்டு வந்துருங்க. யாராவது எக்கு தப்பா கழட்டி ஏடா கூடமா பண்ணி வச்சிட போறாங்க. ஏண்டா நான் தான் அந்த மிஷினை ஓட்டவே வேண்டாம் சொல்லியிருந்தேனே. ஓட்ட வேணான்னு சொன்னீங்க டாட், ஆனா ஓட்டி பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களா? ரிமெம்பர். கண்ணடிக்கிறானே, ஒருவேளை வடை எடை சாப்பிட கூப்பிடுவானோ, அதுவும் இந்த நேரத்துல. ஏங்க, அவன் தான் சொல்றான்ல, போங்க, என்னன்னு போய் பார்த்துட்டு தான் வாங்கலேன். அதான் மேலிடமே சொல்லிச்சு, அதுக்கப்புறம் என்ன? வாங்கப்பா. இருடா போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். போதும் இதுவே போதும். உசுர வாங்கப்பா, போயிட்டு வரமா. சரி. அம்மா, எனக்கு என்னமோ இதுல ஏதோ தில்லுமுள்ளு இருக்கிற மாதிரியே தெரியுது. இந்த நமச்சி பார்த்த பார்வை சரியில்லையே. சரியா போச்சு. என்னைக்கு தான் நீயும் அவனும் சமாதானமா பேச போறீங்களோ எனக்கு தெரியல. அவனை குறை சொல்லாட்டி உனக்கு தூக்கம் வராது, உங்ககிட்ட வம்பிழுக்காட்டி அவனுக்கு தூக்கம் வராது. வா, வேலையை பார்ப்போம். இது எடுத்துக்கவா? வேணுங்கிறத எடுத்துக்கோன்னு சொன்னல, ஆனா பட்ஜெட் வெறும் 1000 ரூபாய் தான். எனக்கு இப்படி ஒரு அக்கா இல்லாம போயிட்டாலே, அதான் சொல்லிட்டால 1000 ரூபாய்க்கு எடுத்துக்க சொல்லி அள்ளி வச்சுக்கோ. எனக்கு பயமா இருக்குக்கா. என்னடி பயம் உனக்கு? பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு பயமா? அதுக்கு இல்லக்கா, உனக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? அந்த கேள்வியை மட்டும் கேட்காத, மத்தது எது வேணாலும் கேளு, நான் சொல்றேன். காசு தரப்போறவ அவ, அது எங்க இருந்து வந்தா உனக்கு என்னடி? 1350. ஐயோ, எனக்கு வேண்டாம். அதனால என்ன, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எடுத்துக்கோ. அவ்வளவு பணம் ஏதுக்கா? அதுதானே கேட்காதன்னு சொன்னேன். இந்தா இது பிடி. ட்ரையல் ரூம் அந்த பக்கம் தான் இருக்கு, போய் மாத்திட்டு வா போ. நிஜமாவே ட்ரை பண்ணி பார்க்கவா? ஐயோ சாமி, நான் தான் சொல்றேன்ல, போ பேக் கொடு போ.
மாடர்ன் ட்ரெஸ் போட்ட உடனே ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட. உண்மையிலேயே நல்லா இருக்கா? சினிமாலே நடிக்கலாம் போ, சூப்பரா இருக்கு. நீ முதல்ல திரும்ப. உண்மையிலேயே இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்கு காவ்யா. அப்பா பேசாம இந்த ட்ரெஸ்ஸையே இவ டெய்லி போடுறதுக்கு அலோவ் பண்ணிருக்கலாம். அவரை நினைச்சாதான் உதறலாம் இருக்கு. நான் முதல்ல போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். ஏய் இருடி. ஏண்டி மாத்துறதுக்காக இந்த Dress உனக்கு வாங்கி கொடுக்கறது? இன்னைக்கு பூரா இந்த ட்ரெஸ்ஸோட தான் நீ எங்க கூட சுத்த போற. ஐயோ, அப்பா பாத்துட்டா? அப்பா இருக்கிற ஏரியா பக்கம் கூட நம்ம போக போறது இல்ல. நீ ஆசைப்பட்டது செய். இன்னைக்கு உன்னோட பர்த்டே. இந்த ஒரு நாளாவது உன் இஷ்டம் போல இரு. போ அந்த புடவைய பேக் பண்ணி எடுத்துட்டு வா. ஏய் இரு வர. எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் மங்களகரமா செல்ஃபியோட தான் ஆரம்பிக்கணும். அதுவும் நம்ம தங்கச்சி முறையா மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கா. செல்ஃபி எடுக்கலன்னா எப்படி? வாங்க 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 நில்லுங்க. வாங்க. இத்தனை நாள் நல்லா அமுக்கு மாதிரி கமுக்கமா இருந்துகிட்டு உனக்கு ஒரு நெருக்கடி வரும்போது எல்லாத்தையும் தூக்கி ஏன் தள்ள போறியா? என்ன திமிர்ற உனக்கு? அண்ணா இதை எப்படின்னா நான் வெளியில சொல்ல முடியும்? தெரிஞ்ச எல்லாரும் தானே கோவப்படுவீங்க. இப்ப மட்டும் எங்க தைரியம் வந்துச்சு? எப்பறம் உன்னால இது மாதிரி யோசிக்க முடியுது? என்ன பண்ணிருக்க தெரியுமா? என்கிட்ட போய் சொல்லிருக்க. ஏன் இந்த விஷயத்தை அங்க போறதுக்கு முன்னாடி சொல்ல முடியாதா? அங்க போய் வாசல்ல தான் சொல்லுவியா? அதுல என்ன நமச்சிவே அண்ணா ஐடியா கொடுத்தாங்கண்ணே. அவனை ஒதுக்கணும்டா. இந்த மாதிரி லூஸ் தரமான ஐடியாலாம் அவனால மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து உயிரை வாங்குறீங்க? எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, என்ன வேணாலும் பண்ணுண்ணே. வேணா 4 அடி கூட அடிச்சிருந்தேன். ஆனா என்னையும் வசுந்தராவை மட்டும் சேர்த்து வச்சிருந்தேன். உன் காலு கூட விழுறேன். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்களே ப்ளீஸ். லூசாடா நீ? நான் அப்படிதான்டா சொல்லுவேன். எங்களை சேர்த்து வைக்க முடியுமா முடியாதான்னு நீ கேட்க வேண்டியதானே? அண்ணே டேய், நான் அண்ணன்டா. உன் மேல எனக்கு எவ்வளவு கோவம் கடுப்பு இருந்தாலும் உன் மேல இருக்கிற அன்பும் பாசமும் எப்பவும் குறையவே குறையாது. நீ எல்கேஜி படிக்கிறப்போ உன் ஃப்ரெண்டு உன்னை கடிச்சிட்டான்னு நீ அம்மா கிட்ட கூட சொல்லல, என்கிட்ட தான் வந்து சொன்ன. அப்போ உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ உனக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணுவேன்? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டேய் ஆனா அதுக்காக சொல்லாம கூட்டு போன பத்தியா? அதை நான் மன்னிக்க மாட்டேன். அண்ணே சாரிண்ணே ப்ளீஸ்ண்ணே, தெரியாம பண்ணிட்டேண்ணே. சரி, இந்த விஷயத்த அம்மா எப்படி ஏத்துக்க போறான்னு தான் தெரியலையே. அநேகமா எனக்கு தெரிஞ்சு இது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ணே என்னண்ணே இப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, தனியால என்னால அம்மாவெல்லாம் சமாளிக்க முடியாது. அதனால தான் இந்த ராஸ்கல் கிட்ட சொல்லி அப்பாவை கூட்டு வர சொல்லியிருக்கேன். என்னது அப்பா? அண்ணா என்னண்ணே? ஆமாண்டா, அம்மா கிட்ட எப்பறம் என்னால் தனியாக பேச முடியும்? அப்பா வந்தால் தான் இந்த விஷயத்தை சக்ஸஸே பண்ண முடியும். அண்ணா பயமா இருக்குண்ணே. எனக்கு தான் பயமா இருக்குது. அப்பா இந்த விஷயத்தை எப்படி ஏற்றுப்பாருன்னு தெரியல. வேற வழியே இல்லை. அப்பாவால் தான் இதில் ஹெல்ப் பண்ண முடியும். அவர் வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம் வா. உட்காரு. என்னடா டீ கடைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, இதுவும் டீ கடை தான். என்ன நம்ம கடையில என்ன லெமன் டீ, பிளாக் டீ, இஞ்சி டீ மட்டும் தான் கிடைக்கும். ஆனா இங்க ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணா 10 வெரைட்டில தருவாங்க. வாங்கப்பா உள்ள. டேய் டேய், என்னடா இவ்வளவு செடி கொடிலாம் வச்சிருக்காங்க? இதுக்கெல்லாம் சேர்த்து பில்ல போட்டு போறாங்கடா. ஏண்டா 10 ரூபா கொடுத்தா நம்ம டீ கடையில எவ்வளவு நல்லா இருக்கு டீ. அதை விட்டுட்டு இதெல்லாம் ஓவர்ரா. டேய் என்னடா இவங்க இங்க கூத்துறானுங்க? டேய் என்னடா இங்க வந்து திருட்டு தரம் பண்றீங்க? இவங்களுக்காக தான் உங்களை கூட்டு வந்தது. கம்முனு உட்காருங்க. ஏண்டா இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு செலவு பண்றது உங்க அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? ஓஹோ, இதுல எண்ணெயை கூட்டு சேர்த்துக்கிட்டா அம்மாவுக்கு நியூஸ் பார்க்காதங்கிற தைரியம் உங்களுக்கு? பிச்சு விடுவோம் பிச்சு ராஸ்கல்ஸ். சரிப்பா, அப்பாவுக்கு வேணாம், நம்ம மட்டும் சாப்பிடுவோம். நீங்க ஓரமா உட்காந்து வேடிக்கை பாருங்க. என்னடா பட்டு கழட்டி விட்டீங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. டேய் அப்போ எனக்கு சேர்த்து ஆர்டர் பண்ண. இங்கிலீஷ்ல நான் படிக்க மாட்டேன், நீயே சொல்லு. 4 சிக்கன் சூப் கொடுங்க. எனிதிங் எல்ஸ்? நதிங் எல்ஸ். ஓகே சார். தேங்க்யூ. டேய் இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையி, நம்மளை எல்லாம் உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவா. அதெல்லாம் விடுங்கப்பா, நான் விஷயத்துக்கு வரேன். இதுக்கு மேல விஷயமா? என்ன விஷயம்? சொல்லு 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 சொல்லு. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம வீட்டில் இந்த காதல் கத்திரிக்கான்றதுலாம் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. பின்ன அன்னைக்கு சும்மா உன்னை விளையாட்டுக்கு லவ் பண்ணு சொன்னதுக்கே என்ன திட்டுத்தான்னு பார்த்தில்ல? அவ்வளவு ஏண்டா
உங்க 4 பேருக்குமே லவ்னாலே பிடிக்காதே. 4 பேருக்கு இல்லப்பா, 3 பேருக்கு தான் பிடிக்காது. அப்போ நீ லவ் பண்றியா? நான் இல்ல. அதானா? இவன் இல்லப்பா, ம். அவன். நிஜமாவாடா? பா ப்ளீஸ் பா. இந்த விளையாட்டு நான் வரலடா. என்ன விட்டுருக்க? நான் போறேன். பா, டாடி, பா, டாட், பா, நில்லுங்கப்பா, பா, நில்லுங்கப்பா. சொன்னா கேளுங்க, நில்லுங்கப்பா, இருங்கப்பா. ஏண்டா வயசான காலத்துல சோறு தண்ணி இல்லாம என்ன தெருவில் அலைய விடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கோதை என்ன டைவர்ஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா? விடுங்கடா என்ன. நான் பெருசு. இருங்கப்பா. நான் ஓவரா பேசுறேன். என்னடா வர வர மரியாதை தேயுது. ஓட்டடா. இதுக்கு மேல இறங்கும். மரியாதை வந்து உட்காந்து பஞ்சாயத்து கேளுங்க, சொல்லிவிட்டேன். ப்ளீஸ். ப்ளீஸ் பா. பிள்ளைங்கள நடறீங்களா? பெத்த அப்பனா இக்கெட்ல மாட்டி விட பாக்குறீங்க. இதான் நீங்க எனக்கு பண்ற உதவியா? பா, தெரிஞ்சோ தெரியாம லவ் பண்ணி தொலைச்சிட்டான். அவன் வாழ்க்கையை நம்ம தானே சரிப்படுத்தி வைக்கணும். ஐயோ, கோதை கையில அருவாளோட நிக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுடா. அவங்களும் சாதாரணமான குடும்பம் இல்லப்பா, நல்ல பெரிய இடம், பாரம்பரியமா கௌரவமான குடும்பம் வேற. அந்த பொண்ணும் நல்லா படிச்சிருக்கிறா, பார்க்கவும் லட்சணமா இருக்காப்பா. அப்போ உனக்கு தெரிஞ்சுதான் இவன் லவ் பண்ணிருக்கானா? இல்லப்பா, இப்பதான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றான். பொண்ணு மட்டும் தான் நான் பார்த்தேன். முருகா முருகா முருகா, என்ன எங்கப்பா கொண்டு போய் நிறுத்த போற? ஏய், இப்ப என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணும் டிஸ்கஸ் பண்ணதான்ப்பா உங்களையே கூப்பிட்டுருக்கோம். ஏய், இதெல்லாம் நான் எப்படிடா? பாருடா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல என் கையெல்லாம் நடுக்குது பாருடா. அப்பா, வாட் இஸ் திஸ்? அம்மா வேணா புலியா இருக்கலாம், ஆனா நீங்க இந்த குடும்பத்தோட தலைமை சிங்கம். யூ ஆர் த லயன் கிங். கண்ட்ரோல், கண்ட்ரோல். சும்மாரா முட்டாள். வாங்க, சாப்பிட்டீங்கன்னா நடுக்கமெல்லாம் போயிடும். ஏய், எப்படிடா சாப்பிட முடியும்? எப்படி தொண்டையில இறங்கும்? இவன் தான் என் தலையில இடி இறக்கிருக்கானே. நான் போய் எப்படா அவர்கிட்ட பேச முடியும்? இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியமாக்கணும்ப்பா. வாங்க வாங்கப்பா.